வணக்கம் சார். வணக்கம் பாலு அவர்களே. வெல்கமிங் கள்ளக்கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. என்ன சார், என்ன மாதிரி ஒரு மேட்ச், என்ன ஒரு சேஸ். ஜஸ்ட்ல வந்து கேகேஆர் இந்த மேட்ச் வந்து தோல்வி அடைச்சாங்க. எப்படி இருந்துச்சு இந்த மேட்ச்? அதாவது அவங்க எல்லாம் RRR லைனா பேர் வச்சுக்கிறாங்க. ரிங்கு, ரசல், ரஹானே, இல்ல அந்த மாதிரி ரகுவன்ஷ் லைனா ஆர்லயே இருக்கு பேரு. அடிக்கிறது RRR அடிக்கிறாங்க. அந்த சேஸ் என்ன, எப்படி எங்களால் இப்படி ஒரு சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த ப்ரூஃப் எதுக்குன்னா, அந்த பர்ச்சேஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, இவ்வளவு பிரைஸ் கொடுக்குறாங்க, அதுக்காக அந்த சேஸ் என்னன்றதை ஒவ்வொருத்தரும் காட்டுறாங்க. நேத்தி பியூட்டிஃபுல்லா ஒன்று பார்த்தோம் சேஸ், ஃபாலோட் பை அனதர் லவ்லி சேஸ், ஃபண்டாஸ்டிக் நெக் டு நெக். ஏன் கடைசியில் அந்த 4 ரன்ல போச்சுன்றதை நம்ம தெளிவா பேசுவோம். பியூட்டிஃபுல் மேட்ச், டெஃபினெட்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் சார். எடுத்த உடனே ஸ்டார்டிங்ல இந்த ஏடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், நிக்கலஸ் புரான் ஒரு 3 பேர் வச்சிருக்காங்க சார் எல்எஸ்ஜி. அந்த காம்பினேஷனை எஸ்ஆர்எச் பார்த்து அப்படியே காப்பிடிச்சு, அந்த மாதிரி நான் அப்படியே இறக்குறேன் பாரு சொல்லி இந்த ஃபுல்லா அந்த லெஃப்டிஸ் இறக்கிறது, இல்லைன்னா ஃபுல்லா வந்து லஸ்டி ஹிட்டர்ஸ் இறக்கிறதுன்னு சொல்லி அந்த ஒரு அழகான காம்போ சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது சார் உங்களுக்கு. மார்க்ரம் மிச்சல் மார்ஷ்லாம் ஆடும்போது என்னன்னா, மாஸ் ஹீரோ இல்ல, மார்ஷ் ஹீரோ. ஏன்னா பிட்வீன் தி டெவில் அண்ட் தி டீப் சீன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது மாதிரி இந்த பக்கம் தப்பிச்சோம்னா இங்க மாட்டோம், இங்க கண்டினியூ பண்ணா இங்க மாட்டோம். அந்த மாதிரி 2 பேரும் ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ். ஆஃப் சைட்ல கவர்ஸ், மிட் ஆஃப் அந்த ரேஞ்சில் வந்து லாஃப்டட் ஷாட்ஸ் அலட்சியமா அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி 2 பேரும் ஃபிட், 2 பேரும் ஃபென்டாஸ்டிக் ஃபீல்டர்ஸ். கரெக்ட் ஒரு ஒரு மாடல் கிரிக்கெட்டர் ஃபார் T20 அவங்க 2 பேரும். ஸோ அவங்க பிரமாதமா செட் பண்ணிடுறாங்க, எக்ஸ்ட்ராடனரியா. அதுக்கப்புறம் ஒருத்தர் வர்றாரு பாத்தீங்களா, நீ கிளாஸ் போறான் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அநேகமா அவர் கெரியர் முடியும் போது ஒரு பெரிய கோர்ட் கேஸ் நடக்கும். இவர் அடிச்ச பல 6 இன்னும் கீழே வரவே இல்லை. இவருடைய அக்ரிகேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு 6 கூட்டிகிட்டே இருப்பாங்க ஸ்கோர் போர்ட்ல. அந்த மாதிரி 6 வேற பென் கோட்ல போய் விழுதா. அதனாலதான் நான் ஒவ்வொரு தடவையும் நம்ம எத்தனை தடவை அவரை பத்தி பேசியிருப்போம். நம்ம சிஎஸ்கேக்கு எப்படி ஒருத்தர் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து the ball is there to be hit into the stands. ஃபீல்டர் ஸ்டாண்ட் உள்ள வச்சுக்கோ, அங்கதான் இந்த கேட்ச் பிடிக்க முடியுன்ற மாதிரி ஆடுறாரு. வேற லெவல், பிகினிங் டாப் 3 பேர். சார் இப்படிப்பட்ட ஒரு அடியை ஒருத்தர் அடிக்கிறாங்க, 10 ஓவருக்கு 10 ரன் மேல அடிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் நீங்க அவுட் ஆக்கிட்டு அவர் விக்கெட்டை எடுத்துட்டு நீங்க இந்த பக்கம் திரும்பி அவரை பார்த்து இப்படின்னா இது என்ன, உங்களை அந்த அடி அடிச்சிருக்காரு, இது ஒரு செலிப்ரேஷனா? அந்த ஒரு பேட்ஸ்மேனுக்கு தான் நீங்க கொடுக்குற மரியாதை. ஆமா, இந்த ஆகாஷ் தீப் நான் சொல்ல உங்களுக்கு ஒரு 4 ஓவர்ல 4000 ரன் கொடுப்பாரு சொன்னல உங்களுக்கு, இந்த T20 ஃபார்மேட்ல. அவர் ஒரு 50 ரன் கொடுத்த அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்துக்கல, அப்படி 2 கையில் வச்சு டைட்டானிக் ஹீரோ மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்குறாரு. என்ன கை பாதி இருக்கிற பாதி ரன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டண்ட், அது ஒரு அடி டிராவல் செட்டை வந்து சிராஜ் பண்ணாரு பாத்தீங்களா, 150 எடுத்துட்டு விதவிதமாலாம் எல்லா மொழியிலையும் திட்டாரு அவரு. அது எப்ப மேட்ச் போயாச்சு கை விட்டு அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு எஃபர்ட் வந்து எப்படி நம்ம பாராட்டாம இருக்கு. ஆப்போசிட் எண்ட்ல இருக்கிறீங்க நீங்க, அட்லீஸ்ட் அதை வந்து நீங்க கைத்தட்டி ரசிக்கலனாலும் அதுக்கான மரியாதையா நம்ம இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், இன்னொரு ஸ்போர்ட்ஸ்மேன், அதுக்கான மரியாதையா கொடுத்துருக்கலாம். அது இல்லாம போச்சு. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் வரைக்கும் அவங்களோட ஹிட்டிங் வந்து கண்டினியூ ஆயிட்டு சார். தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி 2 டீம்ஸ் பார்த்தா அதுதான் இருந்துச்சு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கிட்ட வந்த எல்லாருமே அடிச்சாங்க. எவ்ரிபடி ஸ்கோர்ட் குட் ரன்ஸ் இன் LSG which was lacking in KKR. So சொல்லுங்க, LSG ஓட இந்த ரன்ஸ் வந்து எதனால KKR நால சேஸ் பண்ண முடியாம போச்சு? ஃபர்ஸ்ட் வந்து பிட்ச் டோட்டல் ஃபிளாட். ஓகே, டோட்டல் ஃபிளாட் விக்கெட். அதனால ஃபுல்லா ஃப்ரண்ட், நீ கால ஃப்ரண்ட் வச்சீங்கன்னா 6 தான். அந்த மாதிரி பிட்ச். அது என்ன ப்ரூஃப்னா, அவங்களோட ஜெயண்ட் ஸ்பின்னர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, மிஸ்ட்ரி 2 பேருமே ஸ்டார்டிங்ல இருந்து நெகட்டிவ்ல போயிட்டாங்க. அவங்களே ரன் கண்டெய்னிங் போறாங்க. யோசிச்சு பாருங்க, ரஷீத் கான், சுனில் நாராயண் மாதிரி போலர்ஸ் எல்லாம் அந்த போடுற 4 ஓவர்ல 3 for 25 அவங்களோட யூஸ்வல் ஃபார்முலா. ஆனா அவங்களே நம்ம நன் ஃபார் 40 வந்துட்டா போறோன்ற ஆங்கிளுக்கு போறாங்க. அருண் சக்கரவர்த்தி ரவுண்ட் விக்கெட்ஸ் எடுத்துன்னு வைடா அவுட் போட்டுருக்காரு. அவரே வந்து கடைசி ஸ்லாக் அவரை போடுற மாதிரி போட ஆரம்பிச்சார். ஆனா ஜஸ்ட் ஃபர்காட் ஹிஸ் லைன் அண்ட் லெங்த். அந்த ட்ரபிள் சம்மா போட்டு விக்கெட் எடுக்கணும்ன்ற அந்த ஆங்கிள் விட்டுட்டாரு. அப்போ எல்லாருமே யோசிக்கிறாங்க, இந்த பிட்ச்ல எப்படியாவது ரன் அடிக்க விடாம போட்டா போறோன்ற அந்த டிஃபென்சிவ்க்கு போயிட்டாங்க. அதுல அவங்க பூந்து விளையாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஓப்பனிங் ஸ்டார்ட் ஃபிளரிஷ் டெரிபிக். ஸோ அவங்களை யாராலுமே கண்ட்ரோலே பண்ண முடியல. அது அப்படி போயிடுச்சு. ரசல் ப்ராபபிளி கொஞ்சம் ஏர்லி ஆட்டம் இருக்கலாம். ரசலுக்கு ஒரு போலிங் கொடுக்கலாம், எப்படியுமே ஒரு 4 டைம் அடிப்பாரு. பட் அவர் விக்கெட் எடுக்கிற வச்சு இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ரசலை கொண்டிருக்கலாம். அதை கொஞ்சம் போட்ட விட்டார் ரஹானே எனக்கு தோணுது. ஏன்னா திருப்பி ஒரே ஸ்டாண்டர்ட்ல ஒரே மாதிரி ஃபார்மேட்ல போயிட்டு கூடாது. ரசலுக்கு ஸ்லோ ரன் ஏதாவது ஒன்று போட வச்சு வந்தோடனே எடுக்கிறார் பாருங்க விக்கெட். ஸோ
ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணிருக்கலாம் அவர். சோ இந்த ஹை ஸ்கோர் சேஸ்ல வந்து ஒரு ரகுவன்ஷியை இறக்குனதுக்கு பதிலா ஒரு ரமன்தீப் சிங் இறக்குனதுக்கு பதிலா அந்த இடத்துல நீங்க அவங்க 2 பேருக்குலாம் முன்னாடி ரசல் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. என்ன சொல்றேன், பிரமாதமா போயிட்டு இருக்கு. வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ரஹானே ஆடுற நாக்ல பிளஸ் ஆஃப்கோர்ஸ் சுனில் நாராயண் நட்ச அடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து 12 to 14 மெயின்டைன் பண்ணினே வராங்க. பிரமாதம். அதை கிவிங் யூ இம்ப்ரெஷன் ஜஸ்ட் லைக் கிராஸ் பண்ண போறோம் டார்கெட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த சமயத்துல ரசல்ல வந்து முன்னாடி வரணும். ஒரு 12th or 13th ஓவர் வந்தாதான் கொஞ்சம் பிரீதிங் டைம். அவர் பெரிய ஹிட்டர் தான். இப்ப பாருங்க, ஒரு சாதா ஒரு ஒரு குவாலிபிகேஷன் இல்லாத ஒரு ஃபுல் டாஸ் டிசர்விங்கே கிடையாது. அந்த ஃபுல் டாஸ் போய் அவுட் ஆனது. அது 99 100 ஃபுல் டாஸ் அப்படி போட்டா ஊர் அவுட் வெளியிடுவார். அது ஏன் அவுட் ஆறாருன்னா, நீங்க ஸ்கோப்பே கொடுக்க மாட்டேன்றீங்க அவருக்கு ஆடுறதுக்கு. நீங்க அவர் எப்போ உள்ள இறங்கினாலுமே 3 overs 45 50 இந்த மாதிரி ஏபி டிவிலியர்ஸ் இப்படிதான் பண்ணி விட்டாங்க. டெரிஃபிக்கா ஆடிந்தவரை லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல ஹிமாலயன் நாஸ்கிங் ரேட் இருக்கும். அந்த சமயத்துல கொண்டு வருவாங்க. ஸோ அதை பண்ணாம ரசல் ஒரு முக்கியமான அங்கமா இந்த ப்ராப்ளம் தான் ஏற்கனவே தினேஷ் கார்த்திக் கேப்டன்சி பண்ண 2 பேருக்கு வந்தது. ஐம் நாட் கிவன் ஃபுல் ஸ்பேஸ் டு பிளே மை ஸ்ட்ரோக்ஸ் சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது. அது மாதிரி பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கையில இருக்கிற பொட்டன்ஷியலையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அந்த இமீடியட்டா வெங்கடேஷ் ஐயர் ஆர் ரஹானே அவுட் ஆனோடனே அவர் வந்திருந்தாருன்னா இன்னும் டெரிஃபிக் ஆகும், இன்னும் ஆக்சென்சுவேட்டா ஈஸி ஆயிடும். இவங்க அதே மெத்தாடிக்கலா ரகுவன்ஷி, ரமன்தீப் எல்லாம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருப்பாங்க. கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் மாதிரி அனுப்பிச்சுங்கிறாங்க. அது தப்புன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஆர்யூ பரவாயில்ல, 6A போல ஆர்யூ வருத்தமே ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். அவர் ரஹானே 6A ஃபர்ஸ்ட் வந்துடுறாருல, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயே யோசிக்கிறாரு. தான் பிரச்சனை. ரசல் ஃப்ரண்ட்ல வந்தா கதை வேற. ரிங்கு டாப் கிளாஸ். ரிங்கு வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் நான் எப்பவும் சொல்றதுதான். 12 balls to go, லாஸ்ட் 2 overs இருக்கு. சிக்ஸ் ஹிட்டிங் கெப்பாசிட்டி யாரு? ரிங்கு தான் பெஸ்ட். ஏன்னா தயால 30 runs அடிச்சிருக்காரு ஒரு ஓவர்ல, லாஸ்ட் ஓவர் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அப்படி இருக்கிறவரு ராணாட்ட என்ன சொல்லணும், எப்படியாவது ஒரு ரன் எடுத்துட்டு வந்துரு, மீதி எல்லா பால் நான் தான். பெனல்டி மேட்டோட 5 பால்னா, கட்சி ஓவர் 5 பால்னா நீ ஒரு ரன் எடுத்து போறன்னு சொல்லணும். அவரும் இறங்கி ஸ்ட்ரோக் ஆடி அவரை மிஸ் பண்ணி இங்க ரன் நம்பர் ஆஃப் பால்ஸ் கொஞ்சமே கட்சியில பாருங்க, நெக் டு நெக் போய் 4 runsல போச்சு. சோ இவங்க தான் அப்பறம் எடுத்து கட்சியில பாருங்க, ஒரு 6 ஒரு 4 எக்ஸ்பெக்ட் பாருங்க லாஸ்ட் 2 பால். மேட்ச் இஸ் ஓவர்னு நெவர் கிவ் அப். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கிட்டத்தட்ட அவங்க வின்னாவே எடுத்துக்கலாம் இந்த 4 runsல உதப்பட்டு. சோ அது டாப். 12 balls 38 to win. அந்த 2 ஓவர்ல அடி அடிச்சு வெறும் 4 ரன் வித்தியாசம் போது நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப வேல்யூபிளானது சார். சார் ரஹானே இந்த மாதிரி ஒரு ஹிட் சிஎஸ்கேல வரும்போது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஆடினாரு. என்னப்பா ஆர்ஆர்ல ஆடின ரஹானேக்கும் சிஎஸ்கேல ஆடுற ரஹானேக்கும் சம்பந்தமே இல்லையன்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப கேகேஆர்ல கேப்டன்சி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் என்ன கேப்டன்சி இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு இருக்கும்போது now he has found the rhythm along with the team. அவரும் ரிதம் புடிச்சிட்டாரு, டீமும் ரிதம் புடிச்சிருச்சுங்கிறது வந்து ரொம்ப நல்லா தெரியுது. ரஹானேஸ் பிளிஸ்டரிங் நாக் பத்தி சொல்லுங்க. ஆமா, அது வந்து ரஹானேக்கு மட்டும் இல்ல, ரஹானே நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ரன் ரேட் நீங்க செக் பண்ணணும். ரஹானேக்குன்னா ஆன் தி ஆஃப் ஸ்டம் ஹரிடா டிஃபென்ஸ் ஆடுற லெவல்ல ஒரு போலிங் ட்ரை பண்ணோம். பட் இவங்க என்ன பண்ணாங்க, கரெக்டா ஆஃப் தி ஹிப்ஸ் ஃபிளிக் அடிப்பார் பாத்தீங்களா, ஃபிளிக் ஷார்ட் பால் இஸ் வெரி வெரி ஜஸ்ட் லைக் ரோஹித் சர்மா மாதிரி அடிப்பார். அதை போட்டு ஃபீட் பண்ணி கொண்டுட்டாங்க. ரன் ரேட் எங்கேயும் 3 4 இல்ல 2 6 per over அடிச்சுதான் இருக்கு. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அந்த பக்கம் கேட்க வேணாம், அவர் ஸ்டூல் போட்டு உட்காந்துருக்காரு. சொல்லல, நீங்க எங்க போட்டாலும் ஸ்டாண்ட் அப் காமெடி மாதிரி சிட்டிங் சீரியஸ் நின்றுட்டு அடிச்சுட்டே இருப்பாரு. அவங்க அதை போட்டுட்டே இருக்காங்க. அவருக்கு ஆஃப் சைட்ல போட விட, பட் அவருக்கு ஆஃப்ல போட்டுட்டே இருக்காங்க. இவருக்கு லெக் சைட்ல போட்டு விட, லெக் சைட்ல போட்டுட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டோட்டலி அவுட் ஆஃப் ஷாட்ஸ். ஷர்துலுக்குலாம் என்ன பண்றதுன்னு தெரியல. சில வைடு எல்லாம் பெவிலியன் உள்ளே போட்டுறாரு பால். அந்த மாதிரி ஒரு வைடு பாயிண்ட் ஃபீல்டர்லாம் அடி போடும்போது அந்த மாதிரி வைடு போட்டு எங்க போடுறதுன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு டெவாஸ்டேட்டிங் அடிச்சாங்க. ஸோ ஒரு ரன் சேஸ்னா அப்படிதான் இருக்கும். பயப்படுறாங்க பாருங்க, எந்த போலர்ட்ட கொடுக்குறது, என்ன ரிஷப் பண்ணிட்டு ஒண்ணுமே புரியல. பேண்ட் கட்டிக்கலாம் போல இருக்குது. ஏன்னா அதுவும் இந்த இந்த பேண்ட் இங்க படுற பிரச்சனை, இந்த சர்துல் ஃபேஸ் பண்ற வேதனையை விட்டுட்டு உள்ளுக்குள்ள போய் வேறு திட்டு வாங்கணும் அந்த ஆள் கிட்ட, ஓனர் கிட்ட. இந்த பக்கம் சந்திரகாந்த் பண்ணிட்டு கையில ஒரு கத்தி துப்பாக்கி ரெடியா வச்சுக்கிறாரு. மௌன இந்த ஆஸ்கிங் ரெண்டு அடிக்காம வந்தீங்க சொருவிட இந்த பக்கம். அடுத்தது இவங்க 2 பேரும் ஒண்டி போடுவாங்க உங்களுக்கு உள்ள. ஏய் 4 ரன்ல தாண்டா, அது ஒரு சண்டை நடக்கும். இவ்வளவு பால் ரெண்டு. அதனால ஒரு மேட்சை வந்து நமக்கு டிலைட் ஆகிறவங்களுக்கு இப்படியான தான் டிலைட். இட்ஸ் ஆல் அபவுட் பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸர்ஸ் அண்ட் பிரில்லியன்ட் கேட்சஸ் அண்ட் ஃபீல்டிங். அப்படி போகுது.
சார் இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் மேட்ச் லாஸ்ட் டு ஃபினிஷ் தி வீடியோ லாஸ்ட் திஸ் क्वेश्चन இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் மேட்ச்ல நம்ம எப்பவுமே வந்துட்டு பவுலர்ஸ் குறைய சொல்ல முடியாது பிகாஸ் ரெண்டு சைடுமே வந்து பேட்டிங் இந்த மாதிரி ஆடுறாங்க பிட்ச் வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்குது இது வந்து ஒரு ஃபுல் ஆஃப் ரன்ஸ்ங்கும் போது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது பட் எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா உங்க ஸ்டைல்லயே கேக்குறேன் அதாவது நீங்க சொல்லுவீங்க இந்த தப்பன்னு ஓடி வந்து தேங்காய் உடைக்கிறதுங்கிற மாதிரி இல்லாம இந்த மூளையோட போடுறதுன்னு சொல்லுவீங்க தெரியுமா அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தோணுச்சு பிகாஸ் இப்ப இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஷர்துல் தாக்கூர் ஆவேஷ் கான் இவங்கெல்லாம் ஒரு சைடு ஒரு குரூப் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா கே அவருடைய பவுலர்ஸ் ரசல் வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த சைட்ல இருந்து ஓடி வந்து தூக்கி போறத மறந்து போயிட்டாரு இந்த ரெண்டு டீமுடைய வர்ஸ்ட் பவுலிங்கும் வந்து இந்த இன்னைக்கு மேட்ச்ல வந்து ரெண்டு டீமுக்கு ஒரு 40 ரன்ஸ் எக்ஸ்ட்ராவா கொடுத்ததுக்கு காரணம் தான் இந்த வர்ஸ்ட் பவுலிங்னு சொல்லி பிகாஸ் எங்கேயும் ஒரு டெட்லி யார்க்கர்ஸ் போட முடியல அட்லீஸ்ட் எல்எஸ்ஜி வந்து டுவர்ட்ஸ் த எண்ட்ல வந்து வெங்கடேஷ் ஐயர் அவுட் ஆனதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நீ முடிஞ்சா கீழே போய் அடிச்சு டிக் பண்ணி அடிச்சு காட்டுன்னு சொன்னாங்க அதனாலதான் வெங்கடேஷ் ஐயர் இருந்துச்சு அதான் ஒத்துக்கிறேன் பட் கன்சிஸ்டன்சி இல்லைன்னு நினைக்கிறேன் நான் 6 பால்ல 2 பால் குட் லென்த்ல போட்டு அடி வாங்க உடனே வந்து மாத்தணும்ல அதையே போடுவேன் அதையே அடி வாங்குவேன் வந்து ரொம்ப பேடா இருந்துச்சு என்ன ப்ராப்ளம் ஃபுல் ஆஃப் ரன்ஸ் பாஸ் நீங்க குட்லைன்ஸ்ல ஏன்னா யாராலையுமே 6 பால் யாத்திரையில் போட முடியும் மலிங்கா டைப்ல போட்டலாம் ரொம்ப ரேர் ஸோ நீங்க அது எங்கேயான லெங்க்ல ஏர் பண்ணாலும் இல்ல லைன்ல வந்து ராங் அவுட் சைட் ஆஃப் சம் போட்டீங்கன்னா ரன்னு போயிட்டு பாத்தீங்களா அந்த ரன்னு போகும்போது அந்த ஹேங் ஓவர் உங்களுக்கு யார்கர்ல மைண்ட் போக போகுது அடுத்த பால் போடுறதுக்கு ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இட்ஸ் ஃபுல் ஆஃப் ரன்ஸ் ரெண்டு பேருமே கதை பேட்டிங் வெங்கடேஷ் ஐயர் ஷாட்ஸ்லாம் டாப் டசன்ட் வேஸ்ட் சிங்கிள் டெலிவரி ஹிட் அவுட் ஆர் கெட் அவுட் கரெக்ட் டெக்னிக் அப்படிதான் அவரு ரஹானே ஆனது ரிங்கு ஆனது எல்லாமே பிரில்லியன்ட் ரெண்டு பேர் அப்சல்யூட் பிரில்லியன்ஸ் வெரி வெரி ஸ்லெண்டர் லைன் ஆஃப் டிஃபரன்ஸ் தான் கடைசியில் அவேஷ் கான் வந்து பழமா வழியிருந்தாரு ஒரு 2-3 பால் ரொம்ப ஒயிட் எல்லாம் பெனல்டி மேட் ஓவர்ல கரெக்டா போட்டு யார்கர் லிங்க் அதுல ஏன்னா இவங்களுக்கு எவ்ரி பால் தே நீட் 2 or 3 or 4 அந்த இடத்துல செக் வச்சதுனால்தான் அவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காது எப்போன்னா இந்த பார்ட்னர்ஷிப்ல ரஹானே வெங்கடேஷ் ஐயர் உங்களுக்கு சொல்லிருக்கேன்ல பார்ட்னர்ஷிப்ல ஒருத்தர் அவுட் ஆனாருன்னா ஒரு ஜெயண்ட் ஷேர்ஸ்ல இன்னொருத்தர் கொஞ்சம் செல்ல போனோம் ஒரு 4 பால் அவரும் அடிக்கப்போ இந்த பார்ட்னர்ஷிப் போச்சுன்னா புதுசா ஒரு 2 பிளேயர் வந்து இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறாங்க புதுசா அது பிரச்சனை ஏன்னா அவங்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல பவர் பிளே மாதிரி ஆட ஆரம்பிக்கும் கடைசி 4 ஓவர்ல எல்லா பால் சிக்ஸுக்கு போகணும் அப்படி இருக்குது அந்த இடம் ஏன்னா வெரி வெரி ஸ்டிஃப் சேஸ் இல்ல ஸோ பட் பிரில்லியன்ட் மேட்ச் நேற்று மேட்சும் அவுட் ஸ்டாண்டிங் இந்த வாட்டியும் பட் சேசர்ஸ் அன்பார்ச்சுனேட்லி கிட்ட நெக் வந்து விட்டாங்க பட் ரொம்ப பிரமாதமா இந்த மாதிரி இருந்தா நல்லா மேட்ச் பாக்குறது நேத்து மேட்ச் மாதிரியே இன்னைக்கும் வந்து லாஸ்ட் ஓவர் ஒரு ஸ்பின்னர் போட வேண்டியதா போச்சு குருநாள் பாண்டியா மாதிரி இங்க வந்துட்டு ரவி பிஷ்னாய் அந்த இடத்துல நீங்க நினைச்சீங்களா இது வந்து கடைசி ஒரு ஓவர் கண்டிப்பா ரிங்கு சிங் அடிச்சிருவாரு ரவி பிஷ்னாய் ஆன் ஹூ யூ வேர் சப்போர்ட்டிங் ரவி பிஷ்னாயா ரிங்கு சிங்கா நீங்க யார் பக்கம் இருந்தீங்க ரிங்கு ஒரு வெறி ஒண்ணு இருக்கு ரிங்குக்கு வந்து என்ன வேணா போனார் ஒருத்தர் 5 சிக்ஸ் லாஸ்ட் ஓவர் அடிக்கிறாருன்னா அதை சும்மா நினைச்சு பார்த்தாலே போற மெமரி கேப்சூல் மாதிரி தானா வந்துடும் பேட்ல அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்துடும் ஸோ அவர் அடிச்சுட்டு தான் நான் நினைச்சேன் பட் அன்பார்ச்சுனேட் பட் ஒன்னு அந்த திக்வேட்ஸ் இருக்காரு அவர் என்ன கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கணும் அவர் போலிங்ல நான் ஒண்ணு சொல்ல இந்தியா ப்ராஸ்பெக்ட் ஸ்ட்ரெயிட் இந்தியா ப்ராஸ்பெக்ட் அவரு பட்டிதார் பட் என்ன பிரச்சனை நமக்கு பட்டிதார் கொண்டு டெஸ்ட்ல ஆட விடுவோம் 5 நாள் அவரு T20 மாதிரி ஒரு 5-10 மினிட்ஸ்ல அடிச்சு போடுவாரு ஒரு 4-4 அவர் அந்த இடத்துல கொண்டுருவாங்க சூரியகுமார் யாதவ் கொண்டு வந்து டெஸ்ட்ல கொண்டுருவாங்க டெஸ்ட்டுக்கு யாரு கிராஃப்ட் பண்ண முடியுமோ அவரை கொண்டு வந்து இங்க இதுல கொண்டுருவாங்க T20ல இந்த காமெடி எல்லாம் பண்ணாம இருக்கணும் அந்த திக்வேட்ஸ் வந்து எழுதிக்காங்க நம்மளுடைய T20 ஸ்குவாட்ல இருப்பது அவரே அதானே சொல்றாரு அடிக்கடி எழுதிக்கங்க தானே சொல்றாரு ரைட் ஓகே சார் थैंक यू यही है ரைட் சாய்ஸ்ன்றீங்களே यही है ரைட் சாய்ஸ் அவர்தான் ரைட் ஓகே சார் பிபிகேஎஸ் வெர்சஸ் சிஎஸ்கே மேட்சோட முடிவுல நான் இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து கேக்குறேன் அப்ப பேசுவோம் நம்ம थैंक यू so much for joining see you in the next RR ரொம்ப பிரில்லியன்ட் சான்ஸ் கேகேஆர் ஆடின ஆட்டம் இந்த போ ஃபாஸ்டா ஆடினாங்க அவங்களுடைய சேர்கல்ஸ் அதோட ஃபாஸ்டா ஆடினாங்க அது ரொம்ப பிரமாதமா இருந்தது அடுத்த மேட்ச்ல இறங்கவே இல்ல மேலேயே தான் நிக்கிறாங்க இறங்கி போலான்னு பார்த்ததுக்கு ஏறுமா எங்க இறங்குறேன் சார் முடிக்கும் போது ஒரு ஏதாவது நம்மளுடைய யூஷுவல் பஞ்ச்ல முடிக்கிறதுனால நீங்க பாத்தீங்கன்னா அந்த சஞ்சீவ் கோயங்கால சஞ்சீவ் கோயங்கா இன்னைக்கு வேஷ்டியோ லுங்கியோ கட்டினு வந்துட்டாரா இன்னைக்கு மேட்ச் பார்க்க தெரியுமா உங்களுக்கு யாரும் கேட்டு என்ன காது இல்லை எனக்கு பண்ணிட்டே பிடிக்காது எனக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த RRR மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் பாஸ்கி ஆன் RRR